ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத். நெக்ஸ்ட் தின் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்க நவராத்திரின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது. அந்த நவராத்திரியில செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பூஜை விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க யாராவது நவராத்திரி விழா கொண்டாடாம வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா கொலு வைக்கணும்ன்ற சம்பிரதாயம் அவங்கவுங்க மரபுபடி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது அந்த நவராத்திரி 9 தினத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் உறுதியாக வந்து சேரும். எப்படி ஒரு குழந்தை தாயை பார்த்தோன்னே அழுது அதற்குண்டான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதோ அதே மாதிரி தான் இந்த நவராத்திரின்றது ஒரு அம்மனுக்கு உகந்த நாள். துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து நம்மளுக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் ஏராளம். நம்ம கேட்டாதான் அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துல 2ஆம் தேதி அமாவாசை வருது, 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது, 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 12ஆம் தேதி விஜயதசமி, 16ஆம் தேதி அந்த பௌர்ணமி அக்டோபர் மாத பௌர்ணமி வருது. இதுதான் முக்கியமான தினங்கள். இது பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கும் போது 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி துர்க்கைக்கு உண்டான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. துர்க்கைக்கு உண்டான வழிபாடு எல்லாமே பண்ணுங்க பெண்கள். அடுத்து 6, 7, 8 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 தினங்களிலும் லக்ஷ்மி அம்மனுக்கு உண்டான என்னென்ன மகாலட்சுமிக்கு உண்டான என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்த தினங்களிலும் செய்ய வேண்டும். அடுத்து 9, 10, 11 இந்த 3 தினங்கள்ல சரஸ்வதிக்கு உண்டான தெய்வ வழிபாட பண்ணிட்டே வாங்க. அந்த கடைசி 3 தினத்துல நீங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உட்கார வைத்து அவர்கள் மூலமாக அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த கல்வி கடாட்சம், அருள் கடாட்சம், சரஸ்வதியினுடைய அருள் எல்லாமே கிடைக்கப்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லாருமே இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரியை இடைவிடாம நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் என்னென்ன பயிற்சியெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ரிஷப ராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில சூரியன், புதன், கேது, துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து கும்பத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறார். இந்த கிரகங்கள் தான் இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள். கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் 11ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 21ஆம் தேதி 21 அக்டோபர் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய நிலையை நீசமாக ஆக்குகிறார். கடகராசியில செவ்வாய் பகவான் நீசத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள். அடுத்து அந்த கிரகங்களின் பயிற்சிகள். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த மாதத்துல வழிபாட வேண்டிய தெய்வங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ரிஷப ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்துல சில மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அடுத்து இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இருக்கிறதுனால ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக வச்சிருப்பாங்க. எப்போதுமே ரொம்ப பெரிய ஒரு எண்ணங்கள் இந்த
ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பணங்கள் சேமிக்கணும், அதை ரொம்ப நல்லா பாதுகாக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவை கொடுக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு புகழ்மிக்கவராக வரணும்ன்ற ஒரு எண்ணங்கள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல இந்த ரிஷபராசி என்பவர்கள் தன்னுடைய வீட்டையும் சரி தன்னுடைய அலுவலகத்திலும் சரி மிகவும் நேர்த்தியாக வேலை செய்பவர்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க, எப்போதுமே ஒரு டெக்கரேஷன் இருக்கிற மாதிரி அந்த வீட்டை பாத்தீங்கன்னா மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அலுவலகத்திலையும் தான் செய்யக்கூடிய வேலையில ஒரு டிரான்ஸ்பரண்ட் எப்போதுமே இருக்கும். நீங்க இதுதான் செஞ்சிருக்கிறீங்க, அடுத்து உங்க வேலையை யார் செஞ்சாலும் அதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட்ன்ற ஒரு மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமைகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நீங்க மத்தவங்களை பத்தி எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்மளுடைய அக்காவோ நம்மளுடைய சகோதர சகோதரிகளோ இல்ல நம்மளுடைய உறவினர்களோ நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்களே, நாம மட்டும் இன்னும் வளராம இருக்கிறோமே, நமக்கு எவ்வளவோ நீங்க பணம் சேர்க்கணும்னு நிறைய ஆசைப்படுறீங்க, ஆனா தேவையில்லாத விரய செலவுகள் ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களிடம். அந்த ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. அதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகவும் நேர்த்தியாக அமைய போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார், உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்ததுல இருந்து சில ரிஷபராசி என்பவர்கள் தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத இழிச்சொல், அதாவது மத்தவங்க ஏளனமா பேசுறது, அந்த மாதிரியான ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் மூலமாக அதிகமான ஒரு பழி சொல்ல நீங்க வாங்கியிருப்பீங்க. யாரோ செஞ்ச தவறுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தலை குனிந்து நிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். கடந்த ஒரு 3 மாதத்துல நான் ஒண்ணுமே தப்பே செய்யல, என்னுடைய வேலை எப்போதுமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும், ஆனா எனக்கு தெரியாமலே என்ன ஒரு பலிகடாவா ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதையே நினைச்சு டெய்லி நீங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன இந்த மாதிரி ஆபீஸ்ல பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சல்ல இருப்பீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுனால தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு நீங்க இதனால் வரை ஆளாகிட்டீங்க. இது அக்டோபர் மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் வேலையை இழந்து அதிகமாக தவிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா மாத வருமானம் மாத கமிட்மெண்ட்ன்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டு இருக்கு, ஹோம் லோன் இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் போது அதன் மூலமாக கடன்கள் ஒண்ணுமே இல்லை. சில அதிகமா ஆசைப்பட்டு இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த ஒரு 3 மாதமாக இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கெல்லாம் அதிகமா லோன் போட்டு நீங்க வாங்கியிருப்பீங்க. அது நம்மளுக்கு ஒரு நிரந்தர வேலை தானே, நம்ம மாசம் கட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா அது வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத குளறுபடியான ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய அலுவலகத்துல வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயம், அவங்களே உங்களை வேலையை விட்டு துரத்தும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த ஒரு 3 மாதமாக நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்துல, ஏன்னா இந்த அம்மனுடைய அருள் நவராத்திரி என்ற ஒரு வைபவம் இந்த மாதத்துல இருக்கிறதுனால அங்க அந்த ஒரு பூஜை நம்ம டெய்லி வீட்டுல பண்ணனாலே போறோம், நம்மளுடைய மனம் நம்மளை அறியாமலேயே அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம முறையிடும். என்னை ஏன் இப்படி வச்சிருக்கிற, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ற நம்மை அறியாமலேயே நம்மளுடைய எண்ணங்கள் அந்த தெய்வத்திடம் பேச போகும். அந்த மாதிரிதான் இந்த அக்டோபர் மாதமும் அந்த நவராத்திரின்ற ஒரு வழிபாடு அந்த மாதத்துல இருக்கும் போது உங்களை அறியாமலேயே நீங்க செய்கின்ற அந்த தெய்வ வழிபாடு ஆகப்பட்டது உங்களையே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு, ஒரு மேன்மையை, வாழ்க்கையில ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போக போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல லோன் யாருக்கெல்லாம் தேவையோ, அதாவது பர்சனல் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்ல பிசினஸ் சம்பந்தமாக ஒரு ஓடி கூட நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லோருக்குமே இந்த
மாதம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாங்ஷன்லாம் வரதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு வீடு விற்கல, வீடு அப்படியே தேக்க நிலையிலேயே இருக்கு, இதனால எனக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு, இந்த வீடை வித்தா எனக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல, அக்டோபர் மாதத்துல கண்டிப்பாக இருக்கு. அதனால நீங்க இந்த அக்டோபர் மாதத்துல வீடு விற்கக்கூடிய முயற்சியிலையும் நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு அதிலிருந்து மாதம் மாதம் வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க முறைப்படி நீங்க எப்படி ஒரு வரைமுறையோடு இருந்தீங்களோ அந்த வரைமுறை இல்லாம கடந்த 3 மாதத்துல இருக்கிறீங்க, அதை எல்லாத்தையுமே திரும்ப ஆக்டிவேட் பண்ணுங்க. ஒரு முறைப்படி உங்களுக்கு இப்படிதான் வாழணும்ன்றத ஒரு செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வருகின்ற வருமானம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழு அளவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள்ல உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் காத்துட்டு இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான மனைவி, உங்களுக்கு பிடித்தமான கணவர், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை, நீங்க இந்த வாழ்க்கைக்காக தான் ரொம்ப வருடமாக காத்துட்டு இருந்தீங்க. ஏன்னா நம்ம திருமண வாழ்க்கைன்றது சாதாரணமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அதுலயும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப காத்திருந்து மெதுவா தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அந்த டிசிஷன் ஆகப்பட்டது இன்றைய அளவுல உங்களுக்கு மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சாதகமான மாதம் தான் சொல்லணும். சில பேருக்கு அது ஒரு நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சிகள், அதாவது நீங்க அங்க இருந்து இந்தியாவுக்கு வரணும்ன்ற ஒரு முயற்சி எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம், அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடகராசியில நீச்சம் ஆகுறதுனால, 3ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறதுனால இந்த மாதிரியான தேவையில்லாத முடிவுகள் எண்ணங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான சாதகமாக இருக்கு. அதெல்லாம் செய்யாம நீங்க அங்கேயே இருந்து உங்களுடைய தொழிலையோ வேலையோ பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபதி பலன்களையும் உங்களுடைய சுய ஜாதக பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.